ஆடி மாதம் கடைசி வெள்ளி. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமிக்கு விழா எடுக்கும் நாள். வரலட்சுமி விரதமிருந்து வரலட்சுமி நோன்பை இல்லத் தலைவிகள் கும்பிடுவார்கள். கன்னி பெண்களையும் திருமணமான பெண்களையும் அழைத்து ஆடைகளும் மாங்கல்யங்களும் சுவைகளும் அன்னமும் கொடுத்து அற்புதமாக சுமங்கலி பாக்கியம் தங்களுக்கு வேண்டும், கணவனை இறுதி வரை எங்களோடு வாழ வைக்க வேண்டும், கணவனுக்கு ஆயிலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கின்றார்கள். ஐஸ்வர்யங்கள் இல்லத்தில் வர அழகாக வரலட்சுமியை அலங்காரம் செய்து அவர்களாகவே இல்லத்தில் வரவழைத்து தெய்வத்தை அலங்காரம் செய்து வாசலில் இருந்து இல்லத்திற்குள் வரவைத்து 3 நாள் நோன்பை கடைபிடிக்கின்றார்கள். இன்று ஆடி வெள்ளி, ஆடியின் கடைசி நாள். வரலட்சுமி நோன்பை ஒவ்வொரு இல்லத் தலைவிகளும் வணங்கினால், கடைபிடித்தால் உங்கள் கணவன்மார்கள் நல்ல வருமானத்துக்குரியதாகவும் ஆயுளை அதிகப்படியாக கொடுக்கவும், குழந்தைகளும் கணவனும் நீங்களும் ஆயுளோடு இருக்க வரலட்சுமி நோன்பை கடைபிடியுங்கள். தெய்வத்தை நம் எண்ணப்படி அலங்கரித்து அழகாக உருவாக்கி விரதமிருந்து நமக்கு பிடிக்கும் பண்டங்களையும் தெய்வத்துக்கு பிடிக்கும் பண்டங்களையும் படைத்து இல்லத்தரசிகள் பலரை வரவைத்து அழகாக வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்க வேண்டும். தன்னால் முடிந்தளவு தெய்வங்களை அலங்காரம் செய்து நால்வருக்கு மங்களகரமாக அனைத்தையும் கொடுத்து அன்னம் அளித்து அழகாக கும்பிடுங்கள். சீர்கள் கொடுப்பார்கள் என்பார்கள். வரலட்சுமியை வணங்கினால் செல்வ வளம், கல்வி வரம், ஆரோக்கிய வளம், சுமங்கலிய வரம், ஆயுளிய வரம் அனைத்தையும் தருவாள். என் குழந்தைகளே, ஒவ்வொரு இல்லத்திலும் வரலட்சுமி நோன்பை கடைபிடியுங்கள். கடைபிடிக்க தவறினால் யார் இல்லத்தில் தெய்வத்தை அலங்கரித்து வணங்குகின்றார்களோ அவ்வில்லமாவது சென்று வணங்கிக் கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமிகளில் வரலட்சுமியின் ஆதிக்கம் சுமங்கலி பாக்கியத்தை தருவதாகவும் செல்வத்தை அள்ளித் தருவதாகவும், இணக்கம், பிரியா கணவன் மனைவி பிரியா வாழ்வை கொடுப்பதற்காகவும் வரலட்சுமியை வணங்குவார்கள். வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. நீங்களும் வரலட்சுமியை வணங்கி வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களை பெற்று மகிழுங்கள். என்றும் அன்புடன் கோயிலூரான்.